இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மஸ்ட் ஹேட் தி ப்ளே பாயோட சாப்டர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். யூ ஃபவுண்ட் மீ, இதுதான் சாப்டர் டைட்டில். ஹாய் கைஸ், திஸ் இஸ் யூ மியா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலர் வாட்சஸ்க்கு ஹாய் அண்ட் லவ் யூ கைஸ். சாப்டர் 2 யூ ஃபவுண்ட் மீ. சாப்டர் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். சாப்டர் 1 நம்ம என்ன கடைசி முடித்தோம், ஜேம்ஸும் தோரியும் காஃபி ஷாப்பில் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜேம்ஸ் தோரிக்கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வர முடியுமா அந்த பாலில் அப்படின்னு கேட்கும் போது தோரி என்ன சொல்கிறாங்க, நீ அன்றைக்கி முகமூடி ஃபங்க்ஷனில் என்னை கண்டுபிடிச்சா நான் உன் கூட டான்ஸ் ஆட வரேன்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தோரி அதாவது தாரா ஜெகனுக்கு பாய் சொல்லிவிட்டு கீழே க்ளோவியை பார்க்க போகிறான். க்ளோவி யார்? கௌஷியை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தோரியும் க்ளோவியும் சேர்ந்து ஈஸ்ட் ஆம்டனில் இருக்க ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டுருக்காங்க. எதுக்குன்னா, நாளைக்கு நடக்க போகிற முகமூடி திருவிழாவுக்கு ட்ரெஸ்ஸும் நகைகளும் வாங்குறதுக்கு அங்கே சுற்றிட்டுருக்காங்க. அப்படி சுற்றிட்டுருக்கும் போது க்ளோவி கேட்குறா தோரிக்கிட்ட, எப்படி போச்சு பிரஞ்ச் டேட் அப்படின்ன உடனே அதுக்கு தோரி சொல்கிறாங்க, எப்பவும் போல தான், ஜேம்ஸ் ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஸ்வீட், எங்களுக்கு நல்லா தான் போச்சு அப்படின்ட்டு தோரி சிரிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே க்ளோவிக்கு ஒரே சந்தேகம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸு வாங்குகிற கடைக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த கடைக்குள்ளே போய் க்ளோவி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் க்ளோவி, இவன் என் ஃப்ரெண்ட் தோரி. எங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிற முகமூடி திருவிழாவுக்கு ஒரு அழகான வின்டேஜ் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு அந்த வேலையாட்கள்கிட்ட கேட்குறா. அவங்களும் அதை கேட்டுட்டு தோரியும் க்ளோவியும் சேரில் உட்கார சொல்லிவிட்டு ட்ரெஸ் எடுக்க உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போனதும் க்ளோவி தோரியை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கு தோரி, ஏன் என்னை இப்படி பார்க்குற அப்படின்ட்டு க்ளோவி கிட்ட கேட்குறாங்க. க்ளோவி, நீ ஜெகன் கூட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியில்லை, அவன் நல்ல பையன்தான், அழகான பையன்தான், நீ அட்ராக்ட் ஆவது தப்பு கிடையாது, ஆனால் இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தோரி, அட்ராக்ஷனா? நான் யார் தோற்றத்தை பார்த்தாலும் அட்ராக்ஷன் ஆக மாட்டேன், அவங்க கேரக்டரை பார்த்து தான் நான் அட்ராக்ட் ஆவேன், எனக்கு ஜேம்ஸை ஜென்யூனாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது க்ளோவி அதுக்கு மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டும் இல்லாமல், உனக்கு எல்லார் மேலேயும் தான் அட்ராக்ஷன் ஆகுது, உன்கிட்ட யாருனா நல்லபடியாக இருந்தாலே உனக்கு அட்ராக்ட் ஆகும், அதுவும் நல்ல மனசு, நீ அதை தப்பாக நினச்சிக்காத, நேத்தன் கூட நடந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நேத்தன்னா நித்தின் மேலே கூட தான் உனக்கு அட்ராக்ஷன் ஆச்சு, ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, நீ அவசரப்படாத தோரி அப்படின்ட்டு க்ளோவி சொல்கிறாங்க. அதை கேட்ட தோரிக்கு முகமே செவந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தோரி அவங்களே நினைக்கிறாங்க, ஆமாம் க்ளோவிக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அந்த துர்தஷ்டமான நாளுக்கு அப்புறம் ஊட்டியிலேருந்து கிளம்பி நான் வந்ததுக்கப்புறம் நான் க்ளோவிக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆரம்பத்தில் நான் சின்ன சின்ன பொய்யில் இருந்து எனக்கு நேத்தன் மேலே, அதாவது நித்தின் மேலே காதல் இருந்தது எல்லாமே அவகிட்ட சொல்லணும்னு நினச்சி எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆனால் க்ளோவி அதை சும்மா விடுறதா இல்லை. அவள் பல முறை என்கிட்ட நேத்தன் என்ன லவ் பண்ணுறதா சொல்லிகிட்டே இருந்தா, ஆனால் நான் தான் அதை நம்பலை. அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நேத்தன் கௌஷியை, அதாவது க்ளோவியை தான் லவ் பண்ணுறான்னு நானே நினச்சிட்டேன். அவன் உண்மையாக லவ் பண்ணது என்னதான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த யூனிவர்ஸு என் கூட சேர்ந்து எனக்கு உண்மையான காதல் கிடைக்கக்கூடாதுன்னு விளையாடுது போல் அப்படின்ட்டு. அதோடு இல்லாமல் எனக்கு மற்றவங்க ஃபீலிங்ஸோ புரிஞ்சிக்கவே தெரியல. நான் படிப்பில் கெட்டி தான், ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப சுமார் மோசம்தான். நேத்தன் மட்டும், அதாவது நித்தின் மட்டும் என்ன தான் விரும்புகிறான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாஸ்ட்டை பற்றி யோசித்து என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் தான். பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதுனால எதனா மாறப்போதா? இல்லை, எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் நான் இப்போ ஃப்யூச்சரை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். கௌஷிக்கிட்ட நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். நான் அவங்கள லவ் பண்ணேன், இவங்கள லவ் பண்ணேன், அவளையே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவளுக்கு எனக்கு புரிஞ்சிக்கிற சான்ஸே கிடைக்கல. இது என் மேலே தான் தப்பு இருக்குது. நீ ஒரு முட்டாள் தோரி அப்படின்ட்டு தோரியை அவளை பற்றி மனசில் நினச்சிட்ருக்கா. அதோடு இல்லாமல் அவளே திட்டிக்கிற மாதிரியும் சொல்கிறா. நீ ஒரு இன்னசென்ட் பொண்ணா? இல்லையே, நீ பண்ணது எல்லாமே ஏமாத்துறதும் பொய் சொல்கிறதும். இப்போது உன்னை இன்னசென்ட்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்களே. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பொய் கிடையாது, ஏன் லவ் மட்டும்தான் பார்க்கணும்,
மற்றவங்களுக்காக யோசிச்சு நான் எப்போவுமே பொய்க்காரியாக ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தோரி க்ளோவி கிட்ட நான் இந்த தடவை டிஃப்ரெண்ட், பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாக தான் இருக்க போகிறேன், எனக்கு நான் உண்மையாக தான் இருக்கேன், இந்த டைம் ஜேம்ஸ்க்கு அதாவது ஜெகனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு நானாக தான் நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே க்ளோவி அதுக்கு ஏன் தோரி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என்ன மீனிங் அப்படின்ட்டு தோரியும் பார்த்து க்ளோவி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு க்ளோவி பதில் சொல்கிறாங்க. முட்டாள்தனமாக பண்ணாத தோரி, உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொன்னதும் தோரி அதுக்கு அவன் பேரை கூட என்கிட்ட சொல்லாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு க்ளோவி சொல்கிறாங்க, நான் இதை தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ தோரி, அவனோட பேரை கேட்கக்கூட உன்னால் முடியல, அவனோட பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்கிற, அவனோட பேரை கூட உன்னால் டாலரேட் பண்ணிக்க முடியல, கேட்டால் நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், அவன்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்னு என்கிட்ட பொய் சொல்கிறியா அப்படின்னு க்ளோவி தோரி கிட்ட கேட்கும் போது தோரி அதை சுத்தமாக கண்டுக்காமல் மனசில் க்ளோவி இப்போதைக்கு இது சாதாரணமாக விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. க்ளோவி தோரியை பார்த்து உன்னோட வர ரிலேஷன்ஷிப் உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது, பொய்யே இருக்கக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லன்னு கேட்ட உடனே தோரி அதுக்கு இதை பற்றி எனக்கு பேச விருப்பமே இல்லை, இதை பற்றி பேச வேணாம், டாபிக் சேஞ்ச் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து தாண்டி வரணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஃப்ரெண்டாக ஹெல்ப் தான் பண்ணணும் க்ளோவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு க்ளோவி நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன், நீ பாஸ்ட்டில் பண்ண தப்பு, அவசரப்பட்டு எனக்காக ஒரு சின்ன பண்ண தப்புனால உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, இன்னொரு தப்பு அப்படி ஆகக்கூடாது, நீ அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு க்ளோவி சொல்கிறாங்க. இன்னொன்றும் க்ளோவி சொல்கிறாங்க, நீ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை அந்த பையனை நீ இன்னும் மறக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு பையன்கிட்ட எப்படி நீ ஃபீல் பண்ண, நீ எப்படி லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும், அந்த சேம் ரிலேஷன்ஷிப் அந்த ஃபீல் உனக்கு ஜேம்ஸ் கிட்ட இல்லை, அந்த ஃபீல் உன்கிட்ட ஜேம்ஸ் கிட்ட இல்லை அப்படின்னு திருப்பி சொல்கிறாங்க. அதுக்கு தோரி ஆமாம் அந்த ஃபீல் இல்லை தான், பழகினா தானே தெரியும், பழகி பார்த்தா தானே தெரியும், அதை விட எனக்கு நல்ல ஃபீல் வரலாமே அப்படின்ன உடனே க்ளோவி திருப்பி அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. அவசரப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான டைம் இருக்கும், அந்த டைமுக்காக நீ வெயிட் பண்ணு, இந்த டைம் அது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு தோரி அப்படின்னு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சுறாங்க. அதுக்கு தோரி நீ எப்போவுமே என்னை கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் தோரி மனசில் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, க்ளோவி நிறைய சொல்கிறா, அதில் சில டைம் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது, அவள் இந்த டைம் கரெக்டான டைமில் நம்புன்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த முகமூடி திருவிழா இதுதான் கரெக்டான டைமோ தோணுது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரப்போன ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு. அந்த வேலையாட்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கிற ட்ராபிக்கே மறந்துட்டு அந்த ட்ரெஸ் மேலே ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் 2 பேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. தோரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, க்ளோவியோட ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு பட்டர் எல்லோ கலரில் அவளுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஃப்ளோரல் டிசைனோட அங்கங்கே பிளாக் கலர் ரிப்பனோட அவளுக்குன்னே அழகாக இருக்குது, எந்தும் சும்மா கிடையாது, நல்லா கோல்ட் கலரில் அங்கங்கே டைமண்ட்ஸ் ஒட்டி எனக்குன்னே கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது, என்னோடய சுருட்ட முடியும் கர்வான பாடியும் இதுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் போட்டு பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ்ஸே ஓகே அப்படின்ட்டு அந்த வேலையாள பெண்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேலஸ்க்கு போங்க மேம், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேலஸ்க்கே அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு சொன்னதும் க்ளோவியும் தோரியும் சேர்ந்து வெளியே வராங்க. இப்போ ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்மளுக்கு தேவையானது அந்த முகமூடி மாஸ்க் தான் வேணும் அப்படின்ட்டு இன்னொரு கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் க்ளோவியும் தோரியும் மாற்றி மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாங்க. தோரி மனசில் நினைக்கிறா, நம்மளோட மாஸ்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கணும், முக்கியமாக ஜேம்ஸ் கண்டே பிடிக்கக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், அதனால் அவங்க அந்த மாஸ்க் வேணாம் இந்த மாஸ்க் வேணாம் நிறைய மாஸ்க்கை தேடுறாங்க. அப்போது தோரி கண்ணில் ஒரு மாஸ்க் படுது, டைமண்ட்ஸால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நல்ல மாஸ்க், இது அவள் ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா சூட் ஆகும்ன்ட்டு இதை எடுக்கிறா, இதை போட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்புகிறா. அவளுக்கு அந்த மாஸ்க்கை கையில் எடுத்தோடனே ஒரு சைட் பதட்டமாகவும் இருக்குது, ஒரு சைடு ஹாப்பியாகவும் இருக்குது. அப்படியே அந்த சீன் முடிஞ்சு அந்த பாலு கிளம்புற ஈவினிங் வந்துடுச்சு. க்ளோவியும் தோரியும் பரபரப்பாக அந்த பாலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் நகை எல்லாமே போட்டுட்டாங்க.
க்ளோவியோட உதவியால் அவளோட கேர்லி ஹேரையும் அழகாக எப்பத்தை விட அழகாக செட் பண்ணியிருக்கா அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் மாஸ்க் எடுத்து போடும்போது க்ளோவி தோரியை பார்த்து கேட்குறா, இன்றைக்கி நைட் உன்னை யாருனா கண்டுபிடிக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே தோரி போதும் அதை பற்றி நிறுத்து அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் தோரி க்ளோவியை பார்த்து கேட்குறாங்க, இன்றைக்கி நைட் நீ யார் கூட வரப்போகிற, உன் டேட் யார் அப்படின்னு கேட்கும்போது யாரும் இல்லை, நான் தனியாக தான் வரேன், தேங்க்யூ அப்படின்னு தோரியை பார்த்து சொல்கிறாங்க. தோரி மனசுக்குள்ளே நினைக்கிறா, லாஸ்ட்டில் கௌஷிக்கோட பிரேக்கப் ஆனதுனால அவள் வேறு எந்த லவ்லேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இப்போ அவள் ரொம்ப சூஸியாக இருக்கா லவ்வில். அதோடு இல்லாமல் நான் அவளை பார்த்து கேட்டேன், நீ அந்த காதலுக்கு அப்புறம் காதலே பண்ண வேணாம், காதலனே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு க்ளோவி ரிப்ளை பண்ணுறா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவள் முகமூடியை போட்டுக்கிட்டே, நான் ஒரு செலிப்ரிட்டி, அதாவது அவள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாங்க கௌஷி, அதாவது க்ளோவி ஒரு செலிப்ரிட்டி, ஒரு மாடலோட பொண்ணுன்ட்டு. அந்த மாதிரி என்னை யாருன்னு தெரியாமல் என்னை யார் கண்டுபிடிச்சி என்ன லவ் பண்ணுறாங்களோ, அதாவது என்னை டேட் கூப்பிட்றாங்களோ அவங்க தான் என் டேட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதாவது அவளோட முகமே தெரியாமல் யார் அவள் கையை பிடிக்கிறாங்களோ அவன் தான் அவளோட டேட் அப்படின்னு க்ளோவி தாரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் க்ளோவி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க காரை நோக்கி போயிட்டு தோரி மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறா, க்ளோவி நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகணுன்னு நினைக்கிறா. ஏன்னா லேட்டாக போனால் தான் அங்கே இருக்கிற அட்டென்ஷன், பீப்புளோட அட்டென்ஷன் எங்கள் மேலே விழாது. அப்படி விழாமல் இருந்தால் தான் நாங்கள் தப்பிக்க முடியும். அவள் முக்கியமான காரணம் என்னென்னா ஜேம்ஸ் என்ன கண்டுபிடிக்கூடாது, நாங்கள் லேட்டாக போனால் அவனுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னு தான் பண்ணுறா. காதல் பிரச்சனை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அதுக்கப்புறம் காரில் ஏறி நாங்கள் அந்த பால், அதாவது முகமுடி திருவிழாவுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அங்கே இருக்க சேரில் போய் உக்காந்தோம். க்ளோவி நான் எங்களுக்காக ஜூஸ், அதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டா. நான் மட்டும்தான் அந்த சேரில் தனியாக உட்காந்துருந்தேன். உட்காந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லோரும் அங்கே சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபெஸ்டிவல் சூப்பராக நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் அவங்களோட டேட்டை தேர்ந்தெடுத்துருந்தாங்க, நிறைய பேர் அவங்கள கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போது அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கதவு கிட்ட என் கண் பார்வை போச்சு. அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள நான் பார்த்து சிரித்ததும் அவங்க என்னை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. என்ன இது இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு, ஜேம்ஸ் என்ன உடனே கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ட்டு நானே மனசுக்குள்ளே பேசிக்க ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் அங்கே லைட் ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. நம்ம நடந்து போகிற பாதை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. அப்போது அவர் நடந்து என்கிட்ட எப்போ வருவார் நான் ஏங்கிட்டு இருந்தேன். அவங்க நடக்கிற ஒரு அடியும் நான் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு தோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதோடு இல்லாமல் அவங்க வானமும் தண்ணீரும், அதாவது ப்ளூ அண்ட் பிளாக்கும் கலந்த மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மூஞ்சி சரியாக தெரியல, ஆனால் அவரோட ஏர் ஸ்டைல், அந்த ஏரை பார்த்து அவர் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவரோட லிப்ஸ், அதோட உதட வாயை பார்க்க முடியல, ஆனால் அவங்க சிரிக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அவர் எப்பவும் போல தான் இருக்கார். அவர் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியுது. இது பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜேம்ஸை பார்த்த ஞாபகம் தான் வருது அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க ஜேம்ஸ் கிட்ட கையை நீட்டுறா. அது ஜேம்ஸாக யாருன்னு தெரில. இப்போதைக்கு தோரிக்கு அது ஜேம்ஸ் தான் நினச்சிருக்கா. கையை நீட்டின உடனே தோரிக்கு ஒரே சரியான சந்தோஷம். அவளும் கையை உடனே கொடுக்குறா. அவங்க எதுவும் பேசாமல் அந்த நடன அறைக்கு கூட்டிகிட்டு போய் 2 பேருமே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்லோவாக அந்த மியூசிக்கு. தோரி நினைக்கிறா, இவர்கிட்ட வந்தவொடனே தான் தெரியுது இவர் முகத்தை என்னால் சரியாகவே பார்க்க முடியலன்ட்டு. ஏன்னா அந்த மாஸ்கோட டீட்டெயிலிங் அவர் முகத்தையே மறைக்குது. அதோடு இல்லாமல் டான்ஸ் ஆடுறதுக்கு அவரோட கைகள் என் இடுப்பு கிட்ட வந்துச்சு. நானும் என்னோடய கைகளை அவர் கழுத்துக்கிட்ட வச்சு டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் இதெல்லாம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. ஜேம்ஸ் கூட இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குது. என் வயிற்றில் 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. என் தலை சுற்றி எல்லாம் பூக்கெல்லாம் பூத்தா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் ரொம்ப ரொமான்டிஃபைஸ் பண்ணுறா அந்த சீனை. அதோடு இல்லாமல் ஜேம்ஸ் இன்னும் கொஞ்சம் கிட்ட ஏதோ சொல்ல வரா மாதிரி இருக்குது, முணுங்க வரா மாதிரி இருக்குது. இவளுக்கு அவர்கிட்ட வந்த உடனே அவர் மூச்சு காற்று அவள் உடம்புல பட்டதும் அவள் உடம்பே கூஸ்பன்ஸ், அதாவது புல் அரிக்குது. அவர்கிட்ட நீ எப்பவும் போல் இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு சொன்னதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த வார்த்தையை கேட்டதும், அந்த சொன்ன குரலும் கேட்டதும் அவளுக்கு ஒரே ஃப்ரீஸ், அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. அதோடு இல்லாமல் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நான் கெஸ் பண்ணது கரெக்டாக, அவளுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது. அப்போது கரெக்டாக ஒரு ஃப்ளாஷ் லைட் அவள் கண்ணு முன்னாடி விழுந்ததும் அந்த கண்ணு
க்ரே கலரில் இருக்குது. இந்த சிரிப்பும் எனக்கு தெரியும், இது அவங்க கிடையாது. நான் தப்பாக நினைக்கிறேன். அவர் இங்கே இருக்க முடியாது. அவர் எப்படி இங்கே இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு தப்பான ரேண்டம் காய் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளே புலம்ப ஆரம்பிக்கிறாள். அதாவது அது ஜேம்ஸ் இல்லை போல், அது வேறு யாரோ, அதாவது ஜாக்கா இருப்பானா ஜெயினா இருப்பானா எனக்கு தெரியாது. அந்த பேராகிராஃபே குழப்பத்தோடு இருக்கும். அது தாராக்கும் யாருன்னு தெரியாது, நம்மளுக்கும் யாருன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அவள் குழப்பத்தோடு அந்த கையை விட்டுட்டு அங்கேயே நிற்கிறா. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவகிட்ட இருந்து ஐ கான்டாக்டை எடுக்கவே இல்லை. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனால் ஐ கான்டாக்டை எடுக்கவே முடியல. திடீர்னுட்டு அவர் பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தோரி சொல்கிறா, நான் அங்கே எவ்வளோ நேரம் தனியாக நின்றுட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியாது. நான் அங்கேயே ஜோன் அவுட் ஆகிட்டு எவ்வளோ நேரம் தனியாக நின்றுட்டு இருந்தேனே தெரியாது. என் கான்ஷியஸே இல்லாமல் நான் எதையோ யோசிச்சுட்டு அங்கேயே மரம் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். என் தோளில் கை வச்சு யாரோ என்ன திருப்பினாங்க. நான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுட்டு சேம் ஹேர் சேம் ஐஸ், ஒரு எளிமையான மாஸ்க் போட்டிருந்தாங்க. நான் இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்த ஒரு ஆள் ஜேம்ஸ், அவர் இங்கே இருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம யார் கூட இருந்தோம் அப்படின்ட்டு அந்த ஆள் முகமுடியை கழட்டி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் தோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் தடுமாறி ஜேம்ஸ் அப்படின்ட்டு குழப்பத்தோடு அங்கே நின்றுட்டுருக்கா தோரி. இதோட சாப்டர் 2 யூ ஃபவுண்ட் மீ முடியுது. இதை பற்றி உங்கள் கருத்தை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே இது படிக்கும்போது ஓவர் கன்ஃபியூஷனாக இருந்தது. அந்த சீன், அந்த ஆள் யாருன்னு நம்மளுக்கும் சொல்லலை, தாராக்கும் தெரியாது. அந்த பேராவே குழப்பி வச்சுருந்தாங்க. போக போக எபிசோடில் தான் அது யார், எதுக்காக வந்திருக்காங்க, இல்லை அது ரேண்டம் காயா அப்படின்னு தெரிய போகுது. அது நித்தினாவும் நேத்தனாவும் இருக்கலாம், ஜெயினாவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அது யாராக இருப்பாங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சாப்டர் 1க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம வீடியோ அவ்வளோ ரீச் ஆகாத காரணத்தினால் உங்களுக்கு யாராச்சும் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் சீரீஸோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனலில் வாய்ஸ் ஓவர் போடுறாங்க அப்படின்ட்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்க் ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. பாய் கைஸ். நாளைக்கு எபிசோட் சாப்டர் 3யோட மீட் பண்ணலாம். வரட்டா? பை பாய்.